அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். பிக் பாஸ் குடும்ப சுற்று இந்த வாரம் போய்கிட்டு இருக்கு இல்லையா? எல்லா குடும்பத்துல இருந்தும் எல்லோரும் வந்தார்கள். எல்லோரும் அது ஒரு சந்தோஷமாக அவர்களுக்கு ஒரு ரிலீஃபா இருக்கும். கண்டஸ்டன்ட் எல்லாருக்கும், ஏன்னா 80 நாளா உள்ள இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஃபைனல் போற அந்த ஸ்டேஜ்ல ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்கும். அது ஒரு நல்ல விஷயம். முத்துக்குமரன் குடும்பத்திலிருந்து அவருடைய தாயும் தகப்பனும் அந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க. வந்து ஒரு வார்த்தை சொன்னார்கள். முத்துக்குமரனை பார்த்து, உன்னை நினைச்சு நம்ம பரம்பரையே பெருமைப்படுது சாமி, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படி என்று அந்த தாய் அந்த சொன்ன வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆனால் எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, முத்துக்குமரன் என்கிற ஒரு நபரை இப்படி உருவாக்கி கொடுத்த உங்களுக்கு தான், அதாவது முத்துக்குமரனுக்கு சோறு மட்டும் ஊட்டவில்லை, சோறு ஊட்டும் போது தமிழையும் சேர்த்து ஊட்டிய உங்களுடைய அந்த வளர்ப்பு முத்துக்குமரனை ஒரு நல்ல மனிதனாக, நல்ல தமிழ் பேசும் மாணவனாக உயர்த்திய பொறுப்பு உங்களுக்குத்தான் சேரும். உங்களை நினைத்து இந்த தமிழ்நாடே பெருமைப்படுகிறது. இந்த விஷயத்தில் உங்களை நினைச்சு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகமெல்லாம் வாழ்கிற தமிழ் உள்ளங்கள், தமிழ் பேசும் நெஞ்சங்கள் உங்களை வாழ்த்தும் அப்படி என்று கூறிக்கொண்டு, முத்துக்குமரனுக்கு எதற்காக குறிப்பாக முத்துக்குமரனுக்கு ஆதரவு தெரிவித்து நம்ம வீடியோ போடுறோம்னா, முத்துக்குமரன் யாருன்னு நமக்கு தெரியாது, என்ன யாருன்னு முத்துக்குமரனுக்கு தெரியாது. ஆனால் 2 பேரையும் அந்த இணைக்கிற ஒரு பாலம் எதுன்னு கேட்டா மொழி. முத்துக்குமரன் தமிழ் என்பதால் மட்டுமல்ல, தமிழை அழகாக, தமிழை நேர்த்தியாக பேசுகிற அந்த திறன், அந்த பேச்சு திறன், அந்த தமிழ் வாசம் முத்துக்குமரனையும் என்னையும் ஒன்று சேர்க்கிறது. அதனால்தான் முத்துக்குமரனுக்காக ஆதரவாக வீடியோ போட வேண்டும் என்ற எண்ணத்தையும் எனக்குள் தூண்டியது. தமிழனுக்கு தமிழன் தான் துணை நிற்க வேண்டும். அந்த வகையில் முத்துக்குமரன் ஒரு சிறந்த போட்டியாளர். அவர் நல்லா விளையாடுறாரு, நல்லா பேசுறாரு, அவர்கிட்ட எந்த தவறும் இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிந்த பின்புதான் நான் முத்துக்குமரனுக்கு ஆதரவாக நான் வீடியோ போடுறேன். முத்துக்குமரன் பல பேர் வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தவறாக முத்துக்குமரன் செய்யாத விஷயங்களை திரித்து கூறுகிறார்கள். அதாவது ஒருத்தர் போட்டிருக்காரு, முத்துக்குமரன் ஜாக்லின் கேட்டப்போ நான் பிறவிலேயே அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதாகவும், முத்துக்குமரன் பச்சையாக பொய் பேசுகிறான் அப்படின்னு சொன்னதாகவும் அவர் போட்டிருக்காரு. போட்டவர் தான் ரொம்ப பச்சையா பொய்யா அப்படி போட்டிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா முத்துக்குமரனை பிக்பாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே பல பேருக்கு பேச்சாளராக தெரிவதற்கு முன்பாகவே முத்துக்குமரன் போட்ட பல வீடியோக்கள், அந்த நாட்டுக்கோழியை எப்படி சாப்பிடுறது, அந்த ராஜ்கிரண் மாதிரி அந்த உணவு சாப்பிடுற அந்த ஸ்டைலு, பிக்பாஸ் வீட்லயே அவர் பல தடவை சொல்லியிருக்காரு. ஆட்டோட நெஞ்செலும்பு இப்படி வைக்கணும், குழம்பு ஆட்டு தலையை இப்படி செய்யணும், கறி எப்படி செய்யணும் அப்படின்னு பல இடங்கள்ல பேசும்போது நம்ம வாயில எச்ச ஒரு அளவுக்கு பேசியிருப்பாரு. அவரு நான் பிறவிலேயே சைவம் அப்படின்னு சொன்னார்னு இப்படி பல புரளிகளை, தப்பான செய்திகளை போட்டு முத்துக்குமரனை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு நிலை உங்களுக்கு ஏன் வந்ததுன்னு நமக்கு தெரியல. முத்துக்குமரனுக்கு கப்பு கொடுக்காம போங்க, அது உங்களுடைய அந்த பிக்பாஸ் டீமோ அல்லது இந்த போல் வாக்குகளை போட்டு வேறொருவரை வெற்றி பெற செய்வது உங்களுடைய அந்த சாமர்த்தியம். ஆனால் இந்த பிக்பாஸ் சீசன் 8ஓட உண்மையான டைட்டில் வின்னர் யாருன்னு கேட்டா அது முத்துக்குமரன் மட்டும்தான். அது தமிழ்நாடு முழுக்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முத்துக்குமரனுடைய அந்த செயல்பாடுகள் மக்களை வெகுவாக போய் ஈர்த்து இருக்கு. ஆக முத்துக்குமரன் ஒரு அசைக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு போட்டியாளராக அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள் இருக்கிறார். அருண் ஃபேமிலி உள்ள வரும்போது உண்மையிலேயே நான் நினைச்சேன், அருண் அவங்க அப்பா நிறைய கேள்விகள் முத்துக்குமரன் நோக்கி கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உள்ள அவர் சொன்ன விஷயங்கள், நான் பிள்ளைகிட்ட என்ன சொல்லணுமோ ஒரு தரப்பான எல்லா விஷயத்தையும் அவர் சொன்னாரு. அதையும் தாண்டி முத்துக்குமரன் கிட்ட வரும்போது, அருண் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் எனக்கு ரொம்ப முக்கியம், நீ என் சொந்தக்காரன்டா, நான் வெளியில வா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா முத்துக்குமரனுடைய சொந்த ஊரும் அருணுடைய அப்பாவுடைய சொந்த ஊரும் ஒண்ணு. அதான் சொல்லுவாங்க மொழி பாசம் ஊர் பாசம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அருணுடைய அப்பா நல்லாவே உள்ள அவருடைய அந்த வந்த தருணங்களை ரொம்ப அழகாவே ஆக்கிட்டு போனார். இதுல எனக்கு பிடிக்காத ஒரு குடும்பம்னு சொன்னா, பிடிக்காத குடும்பம்னு சொல்லக்கூடாது, அது பிடிக்காத நபர்னு சொல்லலாம் குறிப்பிட்டு. அதாவது ராணுவ ஃபேமிலியில உள்ள வந்தாங்க. ராணுவ ஃபேமிலியில உள்ள வந்துட்டு போனாங்க. மக்கள் நீங்களே அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க. ராணுவம் எது செஞ்சாலும் சரி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தலையாடுறாங்க. அதுக்கு கேட்டா தாய் பாசம். ஆமா, ஆப்வியஸா பெத்த பிள்ளைங்க என்ன தவறு செய்தாலும் அதை தாய் மறைக்கதான் பார்ப்பாங்க. அவர்களை அவ்வளவு சீக்கிரம் தண்டிக்க மாட்டார்கள். இது தமிழகத்தினுடைய எல்லா தாய்மார்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் முத்துக்குமரன் அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா ராணுவ கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறாரு. அங்க அவர் சொல்றாரு, நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே உங்களுடைய அம்மா தான், அவர்களுடைய வளர்ப்பு தான் இப்படி நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, அத பல பேர், பல யூடியூபர்ஸ் எடுத்து முத்துக்குமரன் ராணுடைய அம்மாவை இப்படி தப்பா பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அவங்களுடைய பார்வையில இருந்து சொல்றாங்க. என்னுடைய பார்வை பிக்பாஸையும் தாண்டி
ஒரு குழந்தை வளர்ந்து சமூகத்தில் வரும்போது அது என்ன செய்கிறது, செய்ய போகிறது என்பதை அதனுடைய குழந்தை வளர்ப்புல இருந்துதான் அவன் பெரியவனாகி வெளியில போய் என்ன செய்ய போறான்ற விஷயத்த முடிவு பண்ணுது. அப்போ அந்த சமூகம் அந்த மனிதனோடு ஒட்டி வாழ வேண்டுமா, இல்ல அந்த சமூகத்தோடு இவன் சேர்ந்து வாழ முடியுமா அப்படி என்கிற விஷயம் எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் மகனை வளர்க்கிற வளர்ப்பு. ஒரு சின்ன தவறா இருந்தா அதை மன்னிச்சு திருத்த வைக்கணும் குழந்தைய. அதை விட்டுட்டு குழந்தை செய்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு தாய் வந்து குழந்தையெல்லாம் எனக்கு முக்கியம், அது செஞ்ச தப்பு முக்கியம் அல்ல, அது என்ன விதமான தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் குழந்தைய பொத்தி பொத்தி வளர்த்தா அந்த குழந்தை சரியான குழந்தையாக வளராது. அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் சமூகத்தில் சமூக விரோதிகளாக ஒரு காலகட்டத்தில் மாறுகிறார்கள். ஆக முத்துக்குமரன் அதை மீட் பண்ணி தான் சொல்றாரு, நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ற சேட்டைகளுக்கெல்லாம் அதுதான் காரணம், இதுதான் என்னுடைய புரிதல், என்னுடைய பார்வை. ஆக உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதான். ஒரு குழந்தை தப்பு பண்ணிடுச்சு, ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்கேல திருடிடுச்சு, இன்னொரு குழந்தை கிட்ட இருந்து அம்மாவுக்கு தெரிய வருது, அடிக்க வேணாம், சொல்லணும் அதை எடுக்கிறது தப்புப்பா, அதை வந்து அதுக்கு பேர் திருட்டு, இதை நீ இப்ப செய்ய ஆரம்பிச்சுன்னா பின்னாடி வளர வளர பெரிய அளவுல போய் முடியும், ஆக நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். திரும்பவும் குழந்தை அந்த தவறை செய்தால் அடிச்சு திருத்தணும். இது ஒரு தாயோட அடிப்படை கடமை, இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. அதை செய்யலைன்னா அந்த குழந்தை எங்க போய் நிற்கும்ன்றத நீங்களே முடிவு பண்ணீங்க. இந்த மாதிரி முத்துக்குமரன் அவதூறுகளை பரப்புவதற்கு, அதாவது இவன் தான் ஜெயிச்சிருவான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனை எப்படியாச்சும் நிறுத்த வேண்டும் என்று பல பேர் கங்கணம் கட்டி கொண்டு பல பார்வைகள், என்னுடைய பார்வை அது எப்படிதான் உங்களுடைய பார்வை இருக்குன்னு நமக்கு தெரியல. நம்ம எல்லாத்தையும் சரின்னு சொல்லிட முடியாது. இப்ப நான் பேசுறதே சரின்னு சொல்ல முடியாது இல்லையா, நான் பேசுறதுலேயே சில முரண்பாடுகள் உங்களுக்கும் இருக்கலாம். அப்படி இந்த கப்பு, இந்த பிக் பாஸே நான் வந்து அறவே வெறுக்கிறேன். அது எல்லாமே வந்து ஸ்கிரிப்டடு. ஆனால் முத்துக்குமரன் போன்றோர் உள்ள போயிட்டு ஒரு தமிழ் பேசுற ஒரு தமிழனை பார்க்கும்போது அவனுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். பிக் பாஸ்க்காக அல்ல, பிக் பாஸ் ஷோவுக்காக அல்ல, முத்துக்குமரன் என்கிற ஒரு தனி நபருக்காக, ஒரு தமிழனுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். என் தம்பிக்கு நான் செய்வேண்டாம் அப்படி என்கிற உரிமையில் தான் நம்ம இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் போடுறோம். உலகத்தில் எல்லாம் முத்துக்குமரனை அப்படியே அள்ளி கொஞ்சறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், இப்படி எல்லா இடங்களிலும், ஸ்ரீலங்கா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நான் மலேசியாவில் இருக்கேன், நான் சிங்கப்பூர்ல இருக்கேன், நான் வந்து கனடாவில் இருக்கேன், நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கேன், நான் இந்த பிக் பாஸ் ஷோவையே முத்துக்குமரனுக்காக தான் பாக்குறேன், முத்துக்குமரன் பேசுகிற தமிழ் தான் எங்களை வந்து ஈர்க்குது, முத்துக்குமரன் தமிழ் தான் எங்களை வந்து இணைக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் கமெண்ட்லேயே போடுறாங்க. அப்போ முத்துக்குமரனையும் என்னையும் இணைத்தது தமிழ் தான். அந்த தமிழுக்காகத்தான் நாங்களும் முத்துக்குமரனை ஆதரிக்கிறோம். அதற்காக மற்ற மொழி பேசுகிறவர்கள் உள்ள இருக்காங்களே அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாதா, அப்ப மொழி வெறியா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். தமிழும் நல்லா பேசுறான், கேமும் நல்லா ஆடுறான், அவனுடைய சிந்தனை திறனும் ரொம்ப சிறப்பா இருக்கு, அவனுடைய செயல்பாடுகள் ஆமா சுட்டி அந்த ஒரு கவுண்டர் போடுறது, கமெண்ட் அடிக்கிறது. சௌந்தர்யா கிட்ட வந்து நான் இதை போட்டு இருக்கணுமோன்னு கேட்டு இருக்கும் போது இல்ல உன்னை எலிமினேஷன்ல போட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ற, அதெல்லாம் ஒரு நகைச்சுவை. அது வந்து வன்மமாய் உங்களுக்கு தெரிந்தால் அது வன்மமாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த வன்மம் வேற லெவல்ல உங்களுக்கு போயிட்டு முத்துக்குமரன் கிட்ட எந்த பாயிண்ட்டும் கிடைக்காம தவறுதலாக புரளி போடுவது, தவறுதலாக செய்திகளை சொல்வது, இந்த மாதிரி விஷயங்களை செய்தால் அது வந்து உங்களுக்கு தான், அது பின்னாடி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம் என்று. அப்படி இல்லாமல் தமிழனுக்காக, தமிழ் பேசும் முத்துக்குமரனுக்காக, குமரா நீ வெற்றி பெறுவாய், உனக்காக வாக்களிக்க தமிழ்நாடு தமிழ் பேசும் உள்ளங்களும் காத்திருக்கிறது என்று கூறி முத்துக்குமரனை ஆதரியுங்கள், முத்துக்குமரனுக்கு வாக்களியுங்கள். இந்த வாக்கு என்பது தமிழுக்கு நீங்கள் அளிக்கிற வாக்கு அப்படி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.